ஒரு குட்டி தப்பால நடந்த மிகப்பெரிய சம்பவங்கள், அது குட்டி குட்டி ஆக்சிடென்ட் கூட சொல்ல முடியாது, பெரிய பெரிய ஃபேமிலி டெத் ஆகட்டும், பெரிய ட்ராஜடியா இருக்கட்டும், இன்னும் டிசாஸ்டரா இருக்கட்டும், வேர்ல்ட் ரெக்கார்டா இருக்கட்டும், எல்லாமே ஒரு குட்டி தப்பால நடந்த பெரிய சம்பவங்களை பத்தி எந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். சோ எப்பயும் போல டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாய்சன்டு வாட்டர் ஆஃப் ஃப்ளின்ட், அதாவது ஒரு ஹெல்த் கிரைசிஸ்க்காக நடந்த ஒரு பெரிய சம்பவம் தான் இது. அதாவது தண்ணியில ஒரு சின்ன பிரச்சனையால பாய்சனே கலந்துருச்சு. ஸோ எக்ஸாக்டா என்ன நடந்ததுன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2014 அப்போ அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் தண்ணியை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க காலையில. ஸோ காலையில என்ன டேஸ்ட் வருதுன்னா, தண்ணி ஒரு மாதிரி ஏதோ ஒரு துரு பிடிச்ச மாதிரி, ஏதோ நம்ம இரும்பு கரைச்சி குடிக்கிற மாதிரியான ஒரு துரு பிடிச்ச டேஸ்ட் இந்த ஒரு தண்ணியில வருது. ஸோ இது முதல் நாள். இது மாதிரி அடுத்த நாளும் இதே டேஸ்ட்ல வருது, அதுக்கு அடுத்த நாளும் இதே டேஸ்ட். கொஞ்ச நாள் போக போக இது குடிக்கிற எல்லாருக்குமே ஏதோ ஒரு நோய் வருது. ஸோ இது நோயின்றதோட ஒரு மாதிரியான ஒரு சின்ன குட்டி குட்டி ஃபீவர், முடி உதிர்றது, அப்புறம் இந்த பிரெக்னன்ட் டைம்ஸ்ல சில வலி ஏற்படுற மாதிரி இருக்கிறது, அது மட்டும் இல்லாம ஒரு மாதிரி வயிறு வலிக்கிறதுன்னு சொல்லி குட்டி குட்டி பிரச்சனைகள் அந்த ஊர் மக்களுக்கு இந்த தண்ணி குடிக்கிறது மூலமா வருது. ஸோ அதுக்கப்புறமா தான் தெரியுது, எந்த ஒரு தண்ணி ரொம்ப கலங்கலா இருக்கிறதுனால அதுக்கப்புறமா போய் டாக்டர்கிட்ட கொடுத்து இதெல்லாம் செக் பண்ணா, எந்த ஒரு தண்ணியில நியூரோடாக்சின் அப்படின்ற ஒரு மிக கொடிய ஒரு டிசீஸ் பரவற ஒரு விஷத்தன்மை வாய்ந்த ஒரு கெமிக்கல் இதுல ஃபார்ம் ஆயிருக்கு. 2015 வரைக்குமே இந்த ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த ஒரு டிசீஸ் பரவிக்கிட்டே இருக்கு. ஸோ 2016 இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி 1000 பேர்கிட்ட கிட்டத்தட்ட இதால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல என்னடா தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் வந்த அன்னைக்கு 1 வீக்ல கண்டுபிடிச்சிருந்தாலே பரவாயில்ல, அது கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேல ஆக்குனதுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்கு. ஸோ வந்த அன்னைக்கே கொஞ்சம் ஏதாவது பிரச்சனையை சரி பண்ணியிருந்தா அந்த 1000 பேருமே பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஸோ 1-2 பேர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதுக்கப்புறமா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சரி பண்ணிருக்கலாம். ஆனா அது அவங்க விட்டதுனாலதான் நிறைய பிரச்சனை வந்து ஆரம்பிச்சது. செர்னோபில் நியூக்ளியர் நைட்மேர், ஏப்ரல் 26, 1986 வேர்ல்டுலே நடந்த மிகப்பெரிய நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன்ல இதுவும் ஒன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே ஹிரோஷிமா நாகசாகி நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் தான் சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க இதை தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இங்க நடந்த ஒரு சின்ன தப்பால நடந்த மிகப்பெரிய சம்பவம் தான் எந்த ஒரு சம்பவம். கரெக்டா 11 மணி இருக்கும், ஒரு பெரிய சத்தம் ஒண்ணு கேக்குது. அந்த ஒரு ஊர்ல பார்த்தா பயங்கரமா இங்க ஒரு பாம் மாதிரி வெடிக்குது. சோ சோவியத் யூனியனுக்கும் யுக்ரைனுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ இது மூலமா நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏதோ ஒன்று பயங்கரமா நடந்திருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலாக உள்ள போல, சும்மா மேலாப்லேயே நீங்க பாத்தீங்கன்னா இது நடந்த ஒரு சம்பவத்துல கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிருக்காங்க. ஸோ இது மூலமா அந்த ரேடியேஷன் பயங்கரமா அந்த ஊர் முழுக்க பரவி இருக்கு. எப்பயுமே ஒரு ரேடியேஷன் பரவச்சுன்னா அதுக்கப்புறமா அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைகள் பிறக்கிறப்ப ஊனமா எவ்வளோ பிரச்சனைகளோட பிறப்பாங்க. அதே மாதிரி இருக்கிறவங்க சீக்கிரமா இறந்து போயிடுவாங்க. நிறைய பிரச்சனைகள் அந்த ஊர் மக்களுக்கு நடந்திருக்கு. ஸோ அந்த ஊர் தண்ணியில இருந்து ஃபுட்டுல இருந்து எல்லாத்துமே ரொம்பவும் மோசமான நிலைமைக்கு போச்சு. அங்க இருக்கிற மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பயந்து அந்த ஊர் மக்கள் அந்த ஊர்ல இருந்தா இனிமேட்டு நமக்கு வர அடுத்த தலைமுறைகள் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடும் சொல்லி அந்த ஊர் மக்கள் அந்த ஊரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஊர்ல யாரும் வாழ்றதே இல்லை. சும்மா இந்த ஒரு ஊரை இப்ப சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக தான் வச்சிருக்காங்க பெரிய பெரிய சயின்டிஸ்ட். ஸோ இதில் இருக்கிற ஒரு குட்டி தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நாட்டும் இன்னொரு நாடும் சண்டை போடுறப்ப எதுவுமே தெரியாமல் பிறக்கிற அந்த ஒரு குழந்தைக்கு ஏன் ஒரு புது விதமான வியாதியோ இல்லைன்னா டிசீஸோ அந்த ஒரு குழந்தைக்கு வரணும்? அந்த குழந்தை என்ன தான் பண்ணுச்சு? அந்த குழந்தை வந்து இந்த உலகத்தில் பிறந்தது தப்பா? அந்த ஒரு ஊரில் பிறந்தது தப்பா? ஸோ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது மெல்போர்ன் ஸ்ட்ரீட் டிசாஸ்டர். இப்ப இருக்கிற டைம்ல இருந்து கிட்டத்தட்ட அப்படியே டைம் டிராவல் பண்ணி அப்படியே பின்னாடி 1918 காலகட்டங்கள். என்னடா இவ்வளவு தூரம் போயிட்டியே, அப்படி என்னடா அந்த காலத்துல நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய ட்ரெயின் சம்பவம். இப்பெல்லாம் மெட்ரோவை நீங்க நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ மெட்ரோக்கு முதல் படினா அந்த ஒரு ட்ரெயினை தான் சொல்லுவாங்க. நவம்பர் மாசம் கிட்டத்தட்ட 600 பேசஞ்சர்ஸோட ஒரு மோட்டார் ட்ரெயின் ஒரு பெரிய குகைக்குள்ள போகுது. அப்படி அந்த குகைக்குள்ள போறப்ப ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. இந்த ட்ரெயினை உருவாக்கினவர் இந்த ட்ரெயினை ஓட்டிட்டு போறவர் தான் இந்த ஒரு எட்வர்டு. இவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ட்ரெயின் ரொம்பவுமே ஸ்பீடா போகுது. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஒரு ட்ரெயினோட கண்ட்ரோல் அவர் கையிலேயே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்பவுமே ஸ்பீடாக போனதுனால பிரேக்கும் பிடிக்கல. ஸோ பிரேக்கும் பிடிக்காதனால அந்த ஒரு ட்ரெயின் ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு குகைக்குள்ளே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு குகைக்குள்ளே பயங்கரமாக அது இடிச்சு ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டோட அந்த ட்ரெயின் குகைக்குள்ளேயே சரிஞ்சு விழுது.
கிட்டத்தட்ட ஒரு பெட்டி இல்லைங்க 2-3 பெட்டி கிட்ட ட்ரெயின் வந்து அப்படியே அந்த குகைக்குள்ள சாஞ்சி உடஞ்சி சுக்கு நூறா போச்சு. ஸோ பேசஞ்சர்ஸ்க்கு லைட்டா அடிபட்டுருச்சுன்னு தான் நினைவீங்க, அதுதான் கிடையாது. பேசஞ்சர்ஸ்க்கு பயங்கரமான அடி தூக்கி போட்டுடுச்சு. ஸோ அதுல இருந்து நிறைய பேர் அந்த ஸ்பாட்ல இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு பயங்கரமான அடிபட்டு கை கால்லாம் இறந்து போயிருக்காங்க. சில பேருக்கு மட்டும், ரொம்ப சில பேருக்கு மட்டும்தான் குட்டி குட்டி இன்ஜுரிஸ் ஆயிருக்கு. அன்னைக்கு அதாவது 1918 நவம்பர் மாசத்துல நடந்த ஒரு மிகப்பெரிய ட்ரெயின் சம்பவம்னா அது இதுதான். தி நவம்பர் சம்பவம் 600 பேசஞ்சர்ஸ் கிட்ட அடிபட்டு இருக்கு. ஸோ இதில் என்னடா தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஸ்பீடாக போனதுனால தான், எப்பயும் ஒரு ஸ்பீடோட சீக்கிரமாக போகணும்னு சொல்லி ஸ்பீடாக போனதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஸ்பீடை வந்து அந்த ட்ரெயினால் தாங்க முடியல. ஸோ பிரேக்குமே ஃபெயிலியர் ஆகுது. இது ட்ரெயினுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் தினசரி யூஸ் பண்ணுற பைக், கார் எதாக இருந்தாலும் சரி. அடுத்ததாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம 4வதாக பார்க்க போகிறது டிசாஸ்டர் பார்ன் ஆஃப் கேர்லெஸ்னஸ். ஒரு சின்ன வீடு ஒரு நிமிஷத்துல தீப்பற்றி அந்த மொத்த பில்டிங்குமே எரிஞ்சு போச்சுன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, இப்போ நீங்க டைம் டிராவல் பண்ணி ஜூன் 14 2014 போறோம். வெஸ்ட் லண்டன்ல இருக்கிற மிகப்பெரிய அழகான கட்டிட மாளிகைன்னே சொல்லலாம். ஸோ இப்போ இருக்கிற டிஜிட்டல் அபார்ட்மெண்ட் அந்த ஒரு காலத்துல வெஸ்டர்ன் லண்டன்ல வந்துருச்சு. கிட்டத்தட்ட இந்த ஒரு ஃப்ளோரை பார்க்க 12 மாடி கிட்ட இருக்கும். ஸோ மாடி எவ்வளோன்னுலாம் நான் படிக்கிறப்ப போடல. ஸோ இதில் 4வது மாடியில் ஒரு சின்ன வீட்டில் நடந்த ஒரு ஃபயர் சம்பவம். கிச்சனில் ஏதோ சமைச்சிட்டு இருக்காங்க, பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏதோ ஃபயர் வந்து ஓவர் ஆகுது. ஸோ அந்த ஒரு ஃபயர் அந்த ஒரு 4th ஃப்ளோர்லேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணி அந்த ஹோல் பில்டிங், அந்த ஹோல் அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக தீ வந்து கொஞ்ச நேரத்தில் பரவி அந்த மொத்த பில்டிங்குமே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ எல்லாரும் அசந்து தூங்கிட்டு இருக்க அந்த ஒரு நேரம் காலையில் 3 மணி. அந்த ஒரு நேரத்தில் ஃபயர் பற்றிக்குச்சுன்னா யாருக்கு என்ன தெரியும்? தூக்க கலக்கத்தில் யார் எங்கே ஓடணும் அது மாதிரி எதுவுமே தெரியாது. எதை எடுக்கணும் எதை விடணும்னு எதுவுமே தெரியாது. ஸோ 1:26 காலையில் வந்து ஃபயர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 3 மணி அந்த பில்டிங் எரிஞ்சு போகுது. ஆனால் இது சமைக்கிறப்ப நடந்த ஒரு குட்டி பிரச்சனை தான். ஆனால் இது மொத்த பில்டிங்கும் எப்படி அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா, இந்த ஒரு பில்டிங் முழுக்க அலுமினியம் மெட்டீரியல், அப்புறம் ஹை ஃப்ளேமபிள் மெட்டீரியல், அதாவது தீ டக்குன்னு பட்டுச்சுன்னா மொத்தமும் அப்படியே டக்குன்னு ஒட்டிக்கிற மாதிரியான மெட்டீரியலில் தான் இந்த ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க. அப்புறமா ஃபயர் இன்ஜின் வந்து அணைச்சி மொத்த பேரையும் காப்பாற்றிடுச்சுன்னா சொல்ல முடியாது. எக்கச்சக்கமான பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ ஏன்னா அது விடிய காலையில் நடக்கிற டைம். ஸோ நிறைய பேருக்கு அடிபட்டு நிறைய பொருள் லாஸ் ஆகி அந்த மொத்த பில்டிங்குமே போயிடுச்சு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம், எப்படி இந்த பில்டிங்க்கு அப்ரூவல் கொடுத்தாங்க? ஏன்னா சீக்கிரமாக ஃபயர் பற்றிக்கக்கூடிய மெட்டீரியலால் கட்டப்பட்டுச்சுன்னா முக்கியமாக அப்ரூவலே கொடுக்கக்கூடாது. ஸோ ஒரு 6 மாடி கட்டடம் கட்டுறதா இருந்தாலே எக்கச்சக்கமான அப்ரூவல். ஸோ அது மாதிரி அமெரிக்கா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சிட்டியில் ஸோ எப்படி இவ்வளோ பெரிய கட்டிடத்துக்கு அப்ரூவல் வாங்கி இந்த மாதிரி ஒரு ஃப்ளேமபிள் பில்டிங்கை கட்டியிருக்காங்க? ஸோ இதுக்கு பின்னாடி என்னவா இருக்கும்? முக்கியமாக காசு தான். காசை கொடுத்து யார் வேணாலும் எதை வேணாலும் பண்ண வச்சிருக்கலாம். அந்த காசை கொடுத்து வேற யாராவது கரெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒழுங்காக கரெக்டான மெட்டீரியலை வாங்கி இந்த வீடை கட்டியிருந்தாலே இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஒரு சின்னதாக கேஸ் வெடிச்சா கூட அந்த ஒரு ஃப்ளோர் மட்டும் தான் பாதிச்சிருக்கணும், இன்னும் அந்த ஒரு வீடு மட்டும் தான் பாதிச்சிருக்கணும். இவ்வளோ பெரிய பில்டிங் மொத்தமுமே ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தில் அப்படியே முழுக்க அப்படியே ஏதோ தீபாவளி புஷ்பான மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு காரணம் யாராக இருக்கும்? மறக்காமல் அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோவில் நீங்கள் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு சின்ன தப்பால் நடந்த மிகப்பெரிய ஆக்சிடென்ட்ஸ் தான். ஸோ நம்ம ஒரு சின்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு பண்ணாலும் சரி தெரியாமல் பண்ணாலும் சரி தப்பு தான். ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க. அப்படியே தப்பு பண்ணாலும் அது சீக்கிரமாக சரி பண்ண பாருங்கள். ஸோ அதை விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை உங்களுக்கு தான். ஸோ இந்த ஒரு வீடியோ இத்துடன் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நீங்கள் இன்னொரு வாட்டி எங்களை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற புது வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஸோ இது வரைக்கும் பார்த்ததுக்காக மிக்க நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி. டாடா பை பாய். see you.